மாமாவை பார்க்க வந்தேன். சார் நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரோம். விஜய் சாரை பார்க்கலான்னு வந்தோம். பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அதனால் அவன் சின்னதுலேருந்தே அவனுக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரை பார்க்கறதுக்காக காலையில் ஏஞ்சி ரெடி ஆகி குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். ஸோ அங்கே போய் கொடி ஏற்றத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ க்ரௌடு இருக்கிறதுனால இப்போ நடந்து போகலான்ட்டு இங்கே வெயிட் பண்ணி பைக் பார்க் பண்ணிட்டு இப்போ போகலான்னு போயிட்டுருக்கோம் என் ஃபேமிலி. சார் இப்போ முதல் முறையாக கொடியேற்ற ஆமாம் விஜய் ரசிகர். என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப தீவிர ரசிகர். என்னை விட அவங்களுக்கு விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் பையன் அதுக்கு மேலே அவரோட டயலாக்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பான். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒரு மாற்றம் வேணுன்றதுனால தான் நம்ம ஓட்டே போட்டோம். ஸோ கண்டிப்பாக நடக்கும், மாற்றம் வரும்ன்ற எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த 3 மாதம் ஆச்சு நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் நிறைய பண்ணுறாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அம்மா உணவகம் அது இதுன்னு எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. குழந்தைங்களுக்கும் சரி கல்வி திட்டங்கள் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு. இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். என் பேர் பூவரசி. ஆமாம், அவர் பண்றதே எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயம் நிறைய பார்க்குறேன். சட்டமன்றம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ டிவி போட்டால் அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேற எதையும் நான் பார்க்கறது கிடையாது. அதனால எதுவும் பண்ண முடியல. அவரை பார்த்துனே இருந்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. நாம சொல்ல வேண்டியதில்லை, அவரே பண்ணுவார்.